ஞாயிறு விடுமுறை மற்றும் சுபமுகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்து விவரங்களுக்காக செய்தியாளர் சதீஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் சுபமுகூர்த்தம் தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 5 மணி நேரம் வரிசையில் நின்று காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அறுபடை வீடின் இரண்டாம் படையான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து வருகின்றன. சுபமுகூர்த்த தினம் மற்றும் திருமணங்கள் இன்று கோயிலில் அதிகமாக நடைபெற்றது. இன்று கோவிலுக்கு நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவனையும் 6 மணிக்கு உதயமார்த்தன அபிஷேகம் நடைபெற்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்கள் மற்றும் இருந்து பல பக்தர்கள் கோவிலுக்கு குவிந்தனர். அதிகாலை முதலே கோவில் கடலில் நாளைக்கிணர் புனிதத்தில் நீராடி சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அந்த காட்சியை நம்ம தற்போது பார்த்து வருகிறோம். இன்று சுபமுகூர்த்தம் தினம் என்பதால் சமோலாச மண்டபம், கோவிலாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருமணம் நடைபெற்றது. மேலும் கோவில் யானை தேவனுடனும் மணமக்களை ஆசீர்வாதம் பெற்றுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன்.